ஆந்திரா சட்டசபை கூட்டம் நடக்குது. ஹைதராபாத்தில் சட்டசபை வளாகம். அந்த வளாகத்தில் வெளியே வந்து காவலர்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஒரு பழைய சட்டை, இந்த சீப்பாச்சின்னுவாங்க, பஞ்சகச்சன் கூட சொல்லுவாங்க. ரொம்ப அழுக்கு இது கட்டினா சீப்பாச்சி. அந்த சீப்பாச்சி கட்டின ஒருத்தர், ஒரு மிடில் ஏஜ்காரர், ஒரு சைக்கிள், ஒரு பழைய சைக்கிளில் முன்னாடி வந்து அந்த காலத்து டைனமோ. அந்த காலத்து டைனமோனா எப்படி இருக்குன்னா, திரி வச்சு எண்ணெய் ஊற்றி ஏற்றுவாங்க. இதுவும் கிடையாது, பேட்டரி கிடையாது. அந்த டைனமோட அப்படியே மெதுவாக அந்த சைக்கிள் வந்து அந்த சட்டசபை வளாகத்துக்கு உள் நுழைவாயில் நிற்குது. போலீஸ் போய் தடுக்கிறாங்க. பெரியவரை அந்த வெளியே போய் அங்கே நிறுத்திட்டு வாங்க அப்படின்றாங்க. அவர் எதுவுமே பேசலை. போயிட்டு அந்த சைக்கிளை நிறுத்திட்டு அப்படி வராரு. வந்தவுடனே மனு கொடுக்க வந்திருக்கிறீங்களா, இல்லை இது வந்து மந்திரியோட பிஏவை பார்க்க வந்திருக்கிறீங்களா, இல்லைனா உங்கள் ஊர் எம்எல்ஏவை பார்க்க வந்திருக்கிறீங்களா, எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்கள் பெரியவரன்றாங்க. அவர் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு, இல்லைங்க நானும் எம்எல்ஏ தான், சட்டசபை கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன்னொடனே அந்த போலீஸ்காரங்களுடைய முகம் மாறுது. இன்னும் இந்த ட்ரெஸ்ஸு, அந்த சீப்பாச்சி கட்டினது, அந்த உருவம், இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் மட்டும் என்ன அவன் கிண்டல் பண்ணுறாப்பில்லையா அப்படின்ட்டு கோபம் வரும்பொழுது தூரத்துலேருந்து ஒரு பத்திரிகையாளரும் ஒரு புகைப்பட கலைஞரும் வந்து ஓடி வராங்க. சார் 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 அவர் எம்எல்ஏ தான் சார், அவரை உள்ளே விடுங்க அப்படின்றாங்க. வந்து போலீஸ்காரங்க ஷாக் ஆகிடுது. இவர் எம்எல்ஏ ஏன்னா பத்திரிகையாளரை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். வந்து உள்ளே போங்கன்றாரு. அவர் பேர் தான் வந்து கும்மாடி நரசையா, எல்லாண்டு அப்படின்ற ஒரு தொகுதியோடைய எம்எல்ஏ. அவர் உள்ள அந்த பத்திரிகையாளர், அந்த புகைப்பட கலைஞர் கூட அப்படி பேசிக்கிட்டே நடந்து போகிறதுக்குள்ளே இந்த கார்லாம் நிறுத்தியிருப்பாங்கல்ல, அந்த இடத்திற்கு அந்த சைக்கிள் வந்து நிறுத்தப்படுகிறது, கொண்டு வந்து நிறுத்தப்படும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கும்மாடி நரசையா அப்படின்ற அந்த எம்எல்ஏ வந்து தெலுங்கானாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக 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 எளிமையான ஒரு மனிதர், எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர். வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்மூர் சமுத்திரக்கனி நடிக்கப் போகிறது. இதுதான். ஏன்னா பயோபிக் இப்போ சமீப காலமாக தெலுங்கு சினிமாவில் வந்து சரமாரி எடுத்துகிட்டு வந்தாங்க. ராஜசேகர் ரெட்டி, அப்புறமா வந்து என்டி ராமாராவ், இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டியுடைய வாழ்க்கை வரலாற்று ஜீவா நடிக்க போகிறாரு. அப்புறம் சந்திரபாபு நாயுடைய வாழ்க்கை வரலாற்றில் வந்து நம்ம மிருக ஆதி நடிக்கப் போகிறார். அதுக்கான ஒரு ஃபஸ்ட் லுக்லாம் அன்றைக்கி காமிச்சார். ரொம்ப பயங்கரம் சூப்பராக இருந்தது. இப்போ அது மாதிரி அந்த பயோபிக் காலம் வந்து அங்கே வந்துடுச்சு. குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உடைய வாழ்க்கை வரலாற்றில் ஏன் நடிக்கணும், அதுக்கு எப்படி ஒரு தமிழ் நடிகரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இந்த கும்மாடி நரசையா இவர் யார் முதல்ல அப்படின்னு. இவர் ஆந்திரா, ஒட்டுமொத்த ஆந்திராவாக இருக்கும்போது அந்த தெலுங்கானா பகுதியில், குறிப்பாக தெலுங்கானானாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். வந்து எப்போவுமே வந்து அங்கே தான் நக்சல் அதிகம். அப்புறம் உரிமையை கேட்குறவங்க பூரா நக்சல் தான். அப்புறமா கம்யூனிசம் பேசுகிறவர்கள், நிலச்சுவாந்தர்கள், கொத்தடிமைகள், பழங்குடியினர், இப்படியான ஒரு இது அங்கே அந்த காலகாலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. வந்து அதற்கு காரணம் என்னென்னா, ட்ரையான ஏரியா. அப்போ அந்த எல்லாண்டு அப்படின்ற ஒரு தொகுதி, ஒரு பகுதி, அந்த பகுதியில் இந்த கும்மாடி நரசையா வந்து ஒரு தன்னுடைய மக்கள், இந்த பழங்குடி மக்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு லீடர் அவர். அதுவும் பாயிண்ட் அவுட்டோடு பேசக்கூடியவர். வந்து அந்த மக்களுடைய நன்மதிப்பு பெறுறாரு. அந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. நீங்கள் வந்து நக்சல் கிடையாது, நீங்கள் வந்து உரிமைக்காக போராடுபவர்கள். நம்மளை வந்து இந்த பெரும் நிலச்சுவாந்தார்கள், பெரும் கோட்டீஸ்வரர்கள், அரசியல்வாதிகள் நம்மளை வந்து சுரண்டுறாங்க, நம்மளை வந்து காலி பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறார். அதனால் கும்மாடி நரசையா மீது பல வழக்குகளை போடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதே வேளையில் தங்களுக்கான ஒரு தைரியமான லீடர், ஒரு எல்லா விஷயம் தெரிந்த ஒரு மனிதர் நமக்கு கிடைச்சிட்டாருன்னு அவருக்கான மக்கள் செல்வாக்கு அதிகமாகுது. கும்மாடி நரசையாவுடைய மக்கள் செல்வாக்கு எங்கே கொண்டு போய்க்குன்னா, அவரை அன்னபோஸ்டாக பஞ்சாயத்து தலைவராக மாற்றுறாங்க, கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அவரை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைகிறாரு. அவருக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு இந்த தெலுங்கானா போராட்டம் சைமல்டேனியஸாக அங்கே நடந்துகிட்டு இருக்கு. வந்து தனி தெலுங்கானா வேணும்னு அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து இவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அப்போ சட்டமன்ற எலெக்ஷன் வருது. 84வது வருடம் சட்டமன்ற எலெக்ஷனில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து இந்த எல்லாண்டு தொகுதியில் நீங்கள் தான் நிற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண பிறகு எப்படி இருந்தால் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு பெரும் கட்சிகள், அதுவும் ஆளும் கட்சி ஒரு முடிவு பண்ணுது. அவருக்கு எதிராக
களம் இறக்கப்படுகிறார்கள், பணத்தை தண்ணியாக செலவழிக்கிறாங்க. பல இடங்களில் வந்து பணத்தை வாங்க மாட்டேன்றாங்க. நாங்கள் வந்து பழங்குடியினர் தான், படிக்காதவர்கள் தான், அறியாதவர்கள் தான், ஆனால் எங்களுக்கு தன்மானம் மிக்கவர்கள், எங்களுக்கான தலைவன் ஒருத்தன் கிடச்சிட்டான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வாங்கலை. ஏறக்குறைய பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் தான் நான் சொன்னல முதல் காட்சி. அந்த சைக்கிளில் அப்படியே வரார். ஹைதராபாத்தில் சைக்கிளில் வந்து அந்த வளாகத்தில் நிற்கிறார். ஒரு பத்திரிகையாளரும் புகைப்படங்கள் போலீஸுக்கே தெரியல. அந்த காலத்தில் பேப்பரில் வந்து அவங்களுக்கே தெரியல. யாரோ ஒருத்தர் மனு கொடுக்க வர்றாரு, இல்லை யாரோ அவங்க ஊர் எம்எல்ஏ பார்க்க வந்திருக்காரு, இல்லை வேடிக்கை பார்க்க வந்திருக்காருன்னு நினைக்கிறாங்க. சட்டசபையில் போய் உட்காரார். அந்த கும்மாடி நரசையா ஒரு முறையில் 2 முறையில் 5 முறை அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 25 வருடம் அவர் வந்து அந்த அரசியல் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இவருடைய வாழ்க்கை வரலாற்று தான் படமாக எடுக்கணும்னு வரும். ஏன்னா இந்த தெலுங்கானா கிடைத்ததற்கு மிக 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 முக்கியமான ஒரு பங்கு வந்து கும்மாடி நரசையாவுக்கு உண்டு. குறிப்பாக அந்த தனி தெலுங்கானா கிடைத்ததற்கு கும்மாடி நரசையாவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தனி பெருமை உண்டு. இன்னொரு விஷயம் வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது சைக்கிளில் வராரு இல்லைங்களா. ஹைதராபாத்தில் எல்லா எம்எல்ஏவுக்கும் சொந்த வீடு இருக்குது, இவருக்கு கிடையாது. அது வேணான்றாரு. கட்சி அலுவலகத்தில் போய் படுத்துக்கிறது, கட்சி அலுவலகத்திலிருந்து சட்டப்பேரவைக்கு வர்றது சைக்கிளில் தான் வருது, ஒரு மோட்டர் பைக் கூட கிடையாது. இது வேணான்னு அவருக்கு ஒரே ஒரு சின்ன உதவியாளர் ஒருத்தர், சும்மா அவர் வந்து உதவியாளர் கூட வேணான்றாரு. ஆனால் வச்சுக்கங்கன்றாங்க, வந்து கட்சியில் இருக்கட்டும்ன்றாங்க. அந்த உதவியாளரும் இவரும் சேர்ந்து அவங்க ஊருக்கான ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த கடைசி வந்து போயிடுது. போயிட்ட பிறகு ரொம்ப இதுவாகிடுச்சு. கட்சி அலுவலகத்துக்கு திரும்ப வர முடியாது. அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் சைக்கிளை விட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த உதவியாளர் என்ன பண்ணுறாரு, நான் போய் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு அவருடைய ரூமில் இன்றைக்கி நைட்டு படுத்துக்கிறதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்குற சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்கிறேன்னான்றார். அவர் நிறுத்திட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் அவ்வளோ ஜனம் வந்து துண்டை விரித்து போர்வை போத்தின்னு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் அவர் இடம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. எப்படிங்க அப்படின்றாரு. இவங்கெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, நான் மட்டும் என்ன ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு துண்டை எடுத்து ஒரு மர பலகையில் மேலே போட்டு அங்கே கையை தலகாணியாக வச்சு தூங்குறார். இதை விட எளிமை என்ன வேணும் வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு எளிமையான மனிதர். இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஐயா கக்கனை சொல்லலாம் வந்து. ஏன்னா காமராஜரே ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவருடைய அமைச்சரவையில் இருந்த கக்கன் மிக 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 ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவருக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ ஜிஹெச்சில், மெட்ராஸில் இருக்க ஜிஹெச்சில் ஒரு சாதாரண வார்டில் தரையில் போட்டு வச்சுருக்காங்க. அப்போதைய முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அந்த தகவல் போய் அவர் வந்து பார்க்குறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. இவர் இமிடியேட்டாக ஸ்பெஷல் வார்டில் மாற்றுங்கன்றார் வந்து. அப்போ என்ன சொல்கிறார் கக்கன், ஸ்பெஷல் வார்டெலாம் ஒன்றும் வேணான்றார் அவர் வந்து. எல்லா மக்களும் இப்படி தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஐயா நீங்கள் வந்து முக்கியமான ஒரு நபர், நீங்கள் அமைச்சராக இருந்துவீங்க, உங்களுக்கு நான் அதுக்கான மரியாதை செய்யணும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பெஷல்லாம் வேணாம், ஒரு ரூமில் எனக்கு கொடுங்க போதும் அப்படின்றாரு. ஒரு அறையில் அவருடைய ஒரு பெட்டு போட்டிருக்கு, ஒரு ஃபேன் சுற்றுது, ஒரே ஒரு மர நாற்காலி ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இந்த அறை போதுன்றார் அவர். இதில் வச்சு அவருக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. இதுதான் ஒத்துக்கிறது, இதுக்கே ஒத்துக்க மாட்டேன்றாரு. அப்படி ஒரு கக்கனுடைய இன்னொரு உருவம் தான் இந்த கும்மாடி நரசையா. இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பயோபிக்கில் சமுத்திரகனி எப்படி உள்ளே வந்தார் அப்படின்போது இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அங்கே தெலுங்கில் உள்ள பல நடிகர்கள் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க. அதில் சிரஞ்சீவி, பாலையா, எவ்வளோ பேர் இருக்காங்க வந்து. எல்லோரும் வந்து அவங்க அந்த ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட சரி, நடிக்கணும்னு வந்துட்ட பிறகு ரொம்ப முக்கியமான லீடரில் அந்த மக்களுடைய செல்வாக்கு பெறணும் இல்லையா, அதுக்காக வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அப்புறம் மாடுலேஷன் பார்க்குறாங்க. அந்த உருவ ஒற்றுமை எதுவுமே அவங்களுக்கு சரியாக வரல. இதுக்கு யார் சரியான நபர் அப்படின்னு இது பண்ணும்போது இப்போ சமீப காலமாக சமுத்திரகனி தமிழ் படங்களோட தெலுங்கு படங்களில் தான் வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து அளவாகி உண்டபுரம்ன்ற ஒரு படம் இருக்குங்களா, அப்படின்னு இழுத்துக்கிட்டு ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பார். அந்த படம் வந்து ஆந்திராவில் அவர் பெருவாக்கான ஒரு ரசிகர்கள் வந்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஏறக்குறைய அந்த கும்மாடி நரசையாவுடைய உருவமும் சமுத்திரகனி உருவமும் ஒத்து போகிற அளவுக்கு இருக்கும். இவர் தான் சரியான ஆளுன்ட்டு அவருக்கு எல்லா லுக் டெஸ்ட்டு மொத்தம் எடுத்து அவருடைய வாழ்க்கை வரல சமுத்திரகனி படிச்சுட்டு அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். இந்த நேரம் சமுத்திரகனி பற்றியும் சொல்லி ஆகணும், தெரியாதவங்களுக்கு வந்து. சமுத்திரகனி ராஜபாளையத்திலிருந்து வந்து ஒரு உதவி இயக்குனருக்காக போராடி இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களிடம் உதவி இயக்குனராக சேர்ந்து அவர் இயக்கிய டிவி சீரியலில் இணை இயக்குனராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு
உண்மையிலே ஒரு சிறந்த டைரக்டர், அதை தாண்டி ஒரு சிறந்த நடிகரும் இருக்கார். இப்போ சமீபத்தில் வந்து கவிதாலயா கிருஷ்ணன் அவருடைய பேட்டி நான் பார்த்தேன். நான் அது அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கே பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்திருக்கீங்க, அவருடைய கரெக்டான சிஷ்யன் யாரை சொல்லுவீங்க அப்படின்பொழுது அவர் சொல்கிறார் வந்து, எனக்கு சுரேஷ் கிருஷ்ணா நண்பர், வசந்த் நண்பர், அப்புறம் சரண் கூட வந்து கடைசி ஜூனியர் இதுதான், எல்லோரும் தெரியும். ஆனால் பாலச்சந்தருக்கு இணையாக ஒரு இயக்குனர் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் சமுத்திரக்கனி தான். நான் தான் அவரை கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். சமுத்திரக்கனிக்கு இந்த இடம் வந்து சாதாரணமாக கிடைக்கலங்க. வந்து நான் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் ரேடன் டெலிவிஷன், ராதிகாவோட ரேடன் டெலிவிஷனில் சீரியலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சரத்குமாரோடைய சமத்துவ மக்கள் கட்சியோடைய முதல் மாநாடு மதுரையில் நடக்கு, மாநாடாக துவக்க விழா பத்திரிகையாளர்கள் தான் போயிருந்தோம் நாங்கள். அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டு பந்தலை ஒரு கேமராவில் வச்சு ஷூட் பண்ணிட்டார், வீடியோகிராஃபராக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இவர் வந்து என்னுடைய நண்பர் தான் அவர். அதை பற்றிலாம் கவலையே படலை. இப்படி ஒரு கடுமையான உழைப்பு நம்ம சினிமாவுக்குள்ளே இருந்தாங்கன்னா இதெல்லாம் இந்த இதெல்லாம் பார்க்கல. நான் ஒரு படம் பண்ண டைரக்டர், நான் இதெல்லாம் வீடியோலாம் எடுக்க மாட்டேன்னு அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. அதனால்தான் இன்றைக்கி சமுத்திரக்கனி ஆந்திராவில், குறிப்பாக தெலுங்கில் ஒரு முக்கியமான நடிகராக வந்திருக்கிறாரு. குறிப்பாக இந்த கும்மாடி நரசையா அவருடைய அந்த பயோபிக்கில் நடிப்பதை இன்றைக்கி அங்கே தெலுங்கு மீடியாக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வந்து இது சரியான நபர் தாயான்னு அசால்ட்டாக அள்ளி தெரிச்சிட்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. வந்து ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் அங்கே தேர்வு செய்யப்பட்டு அவரெல்லாம் இல்லை, சமுத்திரக்கனி தான் அதுக்கு பொருத்தமான நபர்னு வந்திருப்போது அந்த படத்தை மிக ஆவலோடு உங்களைப் போல நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.